டெய்லி வசூல் பண்ணும்போது மாறி மாறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆளே இப்ப வர்றது இல்ல. மாறி மாறி வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆள் போன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு 14 லட்சம் ரூபாய் எந்த மட்டும் என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கிறாங்க. 50 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் எல்லாமே வைத்த வாயை கட்டி டிஃபன் கடை டீ கடை டெய்லி 500 கட்டினாரு. இப்போ வந்து தேவையில்லாத எதோ சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல. நான் ஒண்ணுமே தெரியல. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். என் பேர் பிரியசாந்தி. வீட்டுக்கார் இல்ல. சமீபத்தில் என் பிள்ளையும் இறந்துட்டான். என் பிள்ளை இருக்கும்போது 2 தடவை இதில் போட்டு காசு வந்ததுன்ற நம்பிக்கையில் என் பொண்ணு பேருக்கு, என் கடையில் வேலை செய்யற பொண்ணுக்கு அதுக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன். ஐயா கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு கடையில் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் தான் வண்டி கடையில் தான் தள்ளு வண்டியில் தான் டிஃபன் கடை போட்டு ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்தேன். அது கடைசியில் இப்போ இல்லைன்ற போது ஒன்றும் தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணுக்கும் கணவர் இல்லை, என் பொண்ணும் கஷ்டப்படுது, நானும் கஷ்டப்படுறேன். இதுக்கு என்ன வழின்னே தெரியல. வழி என்னன்னா, ஓனர் அதாவது கட்டினவங்க யாரும் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் தர மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. கேட்டோம்னா நான் அந்த வேலையிலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி வசூல் பண்ணும்போது மாறி மாறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆளே இப்ப வர்றது இல்ல. மாறி மாறி வர்றதுனால எங்களுக்கு வந்து ஆள் போன் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்ச போன் நம்பருக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப கடைசியில எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, ஓனர் இல்ல, ஓனர் வந்து விஷம் குடிச்சிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமேட்டு பொழைச்சிட்டாருங்க, உங்களுக்கு பணம் வந்துரும், பயப்படாம இருங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சென்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு என் சின்ன பிள்ளைய அனுப்பிச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கின்னு பேசி கீசி பார்த்துட்டு கடைசியில ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னு அவனும் திரும்பி வந்துட்டான். அப்புறம் அதோடு இருந்துட்டு இப்பதான் வந்து எனக்கு இப்ப இந்த மாதிரி நம்ம கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல எஸ்பி ஆபீஸ்ல இருக்கிறாங்க, நீங்க போங்கன்னு சொன்னதுனால கடையை அப்படியே அந்த பொண்ணு வேலை செய்யற பொண்ணுகிட்ட விட்டுட்டு அந்த பொண்ணு அட்டை என் பொண்ணு அட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ஓடி வந்து வெளியாள் மூலியமா வந்தது. இது போல அவங்க கோர்ட்டு கூட்டின்னு வராங்க. அவரை சீட்டு கம்பெனிக்கார நீங்க எல்லாம் வாங்க, யாருன்னா அவங்க கம்பெனிக்கிற ஸ்டாஃப் தான் சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அதிகாரி கூட்டின்னு வரோம், நீங்க வந்து நேரில் கேளுங்க அப்படின்னாங்க. இங்க வந்து பார்த்தா அவர் இன்னும் வெளியே யாரும் காட்டல. நாங்க ஒரு எல்லாருமே சுற்று வட்டாரத்துக்கு மொத்த பேர் வந்து குரூப்ல பார்த்துட்டு எல்லாம் வந்து நின்றுக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிள் யாரும் இல்லை. வந்து எதுக்கு வந்தாங்க ஏது வந்தாங்க யாரும் எங்களுக்கு கேட்கவில்லை. நாங்க பாட்டு நின்று நின்னபடியாக தான் இருக்கோம். இதுக்கு 14 லட்சம் ரூபாய் எந்த மட்டும் என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கிறாங்க. 50 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் எல்லாமே வைத்த வாயை கட்டி டிஃபன் கடை டீ கடை அவங்க சக்திக்கு அவங்க கட்டியிருக்காங்க. பாவம் எல்லாம் ஒரு நம்பிக்கை பேர்ல. சரி நாளைக்கு எதனா ஒரு 10 மாதம் போனா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வரும். எதனா குறைஞ்சது இங்க திருவிழா இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏமாந்துருக்கீங்களா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேல இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க பதிலே இல்ல, கூப்பிடவே இல்லை. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொன்னாங்க. போன 6 மாசம் முன்னாடி நவம்பர் மாசம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போனோம். அந்த எல்லாம் கும்பலா ஒரு 20 பேர் வந்து எழுதி கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களை கூப்பிடவே இல்லை, எங்களுக்கு இதுவும் தரல. அதை பத்தி எதுவும் ஒரு இதுவும் கடையில இப்ப கடை நீங்க அசோக் பில்லரான போவாங்க, அசோக் பில்லர்ல போய் எழுதி கொடுங்க, அங்க ஒரு இது இருக்கு அதுக்கு அப்படின்னாங்க. நம்ம அசோக் பில்லர் போற அளவுக்கு நம்மளுக்கு டைமிங் இல்லை, அதனால நம்ம அங்க போவோம் இல்லை. எங்களுக்கு இன்னைக்கு தற்செயலா இது போல ஒரு இன்னைக்கு கூட்டின்னு வராங்க எஸ்பி ஆஃபீஸ் கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. நீங்க நேரில் வாங்கினால எல்லாரும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. கோர்ட்டு மூலியமா இருக்காங்க. கோர்ட்டுக்கு எடுத்து வந்து இது பண்றது எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கு உண்டான நிவாரணம் என்னன்றது நீங்க தான் எங்களுக்கு அதை பப்ளிக் எல்லாம் எல்லாமே பாதிக்கப்பட்டோம். எல்லாமே அதாவது வைத்த வாயை கட்டி ஒரு சேமி சிறுக சேர்த்து வச்சு ஒரு மட்டுமா கட்டல. ஏன்னா ஒரு நாளைக்கு அவன் 500 கட்டினா பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. ஆனா 260 தான் கட்ட சொன்னாங்க. நாங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்றதுனால டெய்லி 500 கட்டினாரு. இப்போ வந்து தேவையில்லாத எதோ சொல்றாங்க, எங்களுக்கு தெரியல. நான் ஒண்ணுமே தெரியல. நாங்க கிராமத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆசையில தான் இந்த 5 லட்சம் ரூபாய் நான் கட்டினேன். எங்களுக்கு பெரிய விஷயம் இது கட்டினா கையில நிறைய வரும்னு தான் பார்த்தோம். ஆனா இப்படி ஏமாத்தவங்களும் தெரியாது. தெரிஞ்சது நாங்க கட்டிட மாட்டோம். 3 திருப்பு கட்டினா கரெக்டா காசு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கொடுக்குறோம் இது வரைக்கும் வந்து அப்படியும் கொடுக்காதப்போ அப்பவும் காசு கட்டினேன் தெரியாது எங்களுக்கு. அப்புறமா தான் வந்து தெரிஞ்சவங்க சொன்ன பிறகு இது கட்டாதுங்க, ஆபீஸ் மூடிட்டாங்க, கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தான் இப்போ இந்த ஆயிப்போச்சு. ஒரு 6-8 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு தகவலும் தெரியல. காசு எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியல. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அந்த லைன்ல கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் எல்லாமே இல்லாதவங்க தான் பாவம். 8 லட்சம் அது காசு கிடைக்குன்னு சொல்லல எங்களுக்கு. அது தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான். இல்லாதப்பட்ட தான் கட்டுவாங்க, இருக்கப்பட்டவங்க கட்ட மாட்டாங்க. இல்லாதவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டை கையில கிடைக்கும் அந்த ஒரு ஆசையில தான் கட்டுறது. கட்டின பிறகு இவ்வளவு நாளாச்சு, அதுக்கு ஒரு தகவலும் தெரியல. எடுத்துக்கணும் எங்க காசு எடுத்துக்கின்னு தான் கொடுப்பாங்க. அப்ப கூட எங்களுக்கு போட்டு கொடுக்கணும், அந்த காசுல வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்களா. எங்களுக்கு அதிகமாலாம் கொடுக்கல. அவங்க அப்படியே மொத்தமா கொஞ்சமா சேகரிக்கிறோம், அது மொத்தமா கிடைக்கணும் அந்த ஆசையில கட்டணத்தா இப்ப இவ்வளவு தொலைக்கு வந்து இருக்குது. எதுவும் வந்து கேட்க நாங்க பேட்டையில பெண்ணாலூர் பேட்டையில போய் கொடுத்துட்டு வந்தோம். இங்கே வந்து கொடுத்தோம்.
எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே இன்னும் தெரியல, எதுவும் தெரியாது. நாங்களும் போட்டு யாரையும் கேட்டு விசாரிக்கிறோம், ஆளை பாக்குறோம், கிடைக்கல, தெரிஞ்சா சொல்லிடுறோம் அப்படி இப்படின்னாங்க. இப்ப இந்த இன்னைக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, மருந்து குடிச்சிட்டாங்க, அந்த காசு கிடைச்சிடும், ஆள் தெரிஞ்சா கொடுத்துடுறோம் அப்படின்றாங்க. 3 தவணையை கொடு, எந்த தவணையும் கிடையாது. ஏதோ ஒரு பேச்சே கிடையாது, அதை பத்தி பேசவே இல்லை. சரி, நன்றி சார். சார் இது காசு கிடைக்கணுன்றதுக்காக தான் சார் வந்திருக்கிறேங்க, எஸ்பி ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் சார்.